சுபா சதீஷ்குமார், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இப்போ நம்முடைய 3 ஆளுமைகளும் இந்த அரசாங்கம் நம்ம ஆரம்பித்தது 24 மணி நேரத்தில் அவசர கோலத்தில் 24/7 குடிநீர் ஏடிஎம் அது செயல்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தினுடைய பல விவகாரங்கள் பேசப்பட்டது. சுபா, உங்களுடைய இந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து அவதானித்து வருகிறீர்கள். நீங்கள் எந்த கருத்தை பதிவு வைக்கிறீங்க? நான் இதை 4 விஷயமா பார்க்குறேன். ஒன்று இவர்கள் என்ன வாக்குறுதிகளை தந்து இந்த ஆட்சியை அமைத்தார்கள். இவங்களோட அந்த பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுடைய வாக்குறுதி தான் இவங்களுக்கு ஹீரோ மாதிரி இருந்து இவங்களை காப்பாற்றி இந்த ஆட்சியை இவங்களுக்கு பெற்று தந்ததுன்னு சொல்லலாம். இந்த வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றினாங்களா? சரி, சொன்னதை தான் செய்யல, சொல்லாதது என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த ஏடிஎம் வருது. 2011ஆம் ஆண்டு மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதனாலதான் மக்கள் மீண்டும் அவர்களை மனதில் வைத்து 2016ஆம் ஆண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்பவே 2016ஆம் ஆண்டே சென்னையில மட்டுமே 53 பகுதிகள், குறிப்பா ஏழை எளிய மக்கள் வாழும் 53 பகுதிகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அம்மா குடிநீர் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஒரு ஃபேமிலிக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை கொடுத்தாங்க. எப்போ இந்த 2021 இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அப்போதே எல்லா திட்டங்களும் படிப்படியாக குறைக்க கூட இல்ல, டடாலடியா நிறுத்திட்டாங்க. ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அம்மா உணவகம் அப்படிங்கிற அந்த போஸ்டரை இவங்க உடைச்சு கீழே போட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது 2021ஆம் ஆண்டு. இப்போ 3 இடத்துலதான் தேனாம்பேட்டையில நடைபெற்று கொண்டு இருக்கு. இவங்க நிறைய விஷயங்களை, அம்மா மருந்தகம்னு ஒண்ணு நடந்தது. கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா மருந்தகம் இருக்கும், எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம பெரிய பெரிய கிளினிக் இல்லாம நார்மலா பாக்குற டாக்டர்ஸ் கூட இங்க இல்லைன்னா நீங்க அம்மா மருந்தகத்துல போய் இந்த மருந்தை வாங்கிக்கோங்க, இதுக்கு ஈக்குவலண்டா தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று தமிழகத்தில் மோடி மருந்தகம் எந்த அளவு பெயர் பெற்று இருக்கோ அந்த அளவுக்கு கூட முதலமைச்சர் மருந்தகம் அப்படிங்கிறது பெயர் பெறவில்லை. நேத்தி நீங்களே சொல்லிட்டீங்க அவசர கோலத்தில் இந்த குடிநீர் திட்டம்னு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இவங்க ஆல்ரெடி மது பிரியர்களுக்காக அந்த தானியங்கி மது, இந்த பணம் போட்டா உடனே மது பிடிக்கிற மாதிரி ஒரு மிஷினை கூட முன்னாடி கொண்டு வந்ததாக எனக்கு ஞாபகம். அது எவ்வளவு தூரம் இன்னும் வழக்கில் இருக்குங்கிறது தெரியல. ஆனா தானியங்கி மது வர அந்த சிஸ்டமே கொண்டு வந்தவங்க குடிநீரை கொண்டு வரதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது யாருடைய திட்டம்னு போடல, ஆனா இந்த எல்லா இடத்துலயுமே முதல்வருடைய படம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும், அதாவது தாலிக்கு தங்கம், அதாவது ஏழை எளிய பெண்கள் தாலிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய கனவு. அந்த தாலியில ஒரே ஒரு பொட்டாவது தங்கம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு இந்த படிக்கும் குழந்தைகளுக்கு 1000 அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை மடைமாற்றம் செய்திருக்காங்க. ஸ்கூட்டி திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி அம்மா சிமெண்ட் எவ்வளவு ரூபாய், கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா வெளியில விற்கும். அம்மா சிமெண்ட் 3 மடங்கு கம்மியா விற்கும். அதை இவங்க நிறுத்திட்டாங்க. அம்மா குடிநீர், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க நார்மலா பஸ் ஏற போனீங்கன்னா குடிநீர் தைரியமா நீங்க அம்மா குடிநீரை வாங்கி கையில வச்சு நம்ம எடுத்துட்டு போலாம். இப்பெல்லாம் குடிநீரை வாங்கி எடுத்துட்டு போனாலே அது என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதே டிபேட்லயே நம்ம பேசியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் குடிநீர்ல எந்த மாதிரி தூர்வாரப்படாமல் எங்கெல்லாம் சாக்கடை கலக்குதுன்னு ஒரு லிஸ்டா இந்த 4.5 ஆண்டுகால எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறது இந்த அரசு அப்படிங்கறதையும் பேசியிருக்கோம். இந்த தேர்தல் வாக்குறுதியில மாதம் ஒரு முறை மின் கட்டணம்ங்கிறத பத்தி எல்லோருமே பேசினாங்க. 2100 ரூபாய் 2021ல நம்ம 2100 ரூபாய் ஒரு கரண்ட் பில் கட்டணும்னா இன்னைக்கு அதே வீடு 7500 ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில்ல கட்டுறாங்க. 400ல இருந்து 500 யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட்டும், 501ல இருந்து 600 யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட்டும், 601ல இருந்து 800 வரை ஒரு அமௌண்ட்டும், 801ல இருந்து 1000 வரையும், 1000க்கு மேல இந்த ஸ்லாப் எல்லாம் மாறும்போது 1வது யூனிட்ல இருந்தே கரண்ட் ரேட் மாறிடுது. அதனால 2100 ரூபாய் 2021ல உங்க கரண்ட் பில் வந்ததுன்னா இன்னைக்கு நீங்க அதே யூனிட்டை கன்சியூம் பண்ணியிருந்தா இன்றைய தேதியில் உங்களுடைய கரண்ட் பில்லினுடைய அளவு 7100 தாண்டுகிறது. அதை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கணும்.
இதை நீங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அமல் நீங்க பண்ணல. அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து எல்பிஜில வந்து விலை குறைப்பும் நீங்க பண்ணல. அதை தாண்டி மத்திய அரசு அந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட பாருங்க இதெல்லாம் சும்மா கண் தடிப்பு, இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க பேரலோட விலை, இதெல்லாம் சும்மா அம்பக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க குறைக்காட்டியும் பரவாயில்ல, குறைக்கிறவங்கள குறைக்க விடாம என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றீங்க. அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க, ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க சார். அது அடுத்தது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதியை மட்டும் ஒதுக்குறீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டியா நிதியை ஒதுக்க முடியுமோ அங்கெல்லாம் நிதியை ஒதுக்குறீங்க. ஒதுக்கிய நிதியை முறையாக செலவிட்டார்களா அப்படின்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நம்ம சமீபத்துல பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டினாங்க. நூலகம் கட்டி ஒரு வாரத்துல மழை பெஞ்ச போது மேலேந்து தர நூலகம் பூரா முக்கால் முழங்கால் அளவு தண்ணி வந்து ஓடியதை வந்து நம்ம பார்க்க முடிந்தது. அதே மாதிரி இப்போ வந்து சென்னையில வந்து குடிநீர் வடிகால் வாரியம் தூர்வாறுதல் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா 3 பட்ஜெட்டாக கூவத்துக்கு வந்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிற நிதியையும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது அம்மா வந்து 11ஆம் வகுப்பு படிக்கும் பெண்கள் பிள்ளைகளுக்கு வந்து லேப்டாப் மடிக்கணினி கொடுத்தாங்க. நீங்க டேப்லெட்டே கொடுக்குறேன், நீங்க இன்னும் ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு மாத்திரை கூட கையளவு மாத்திரை கூட கொடுக்கல, அண்ணன் டேப்லெட் கொடுக்குறேன், நீங்க அதுவுமே செய்யல. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் என்னாச்சு தெரியல. அம்மா வந்து சீருடை கொடுத்தாங்க, புத்தக பை கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க. இன்று வரை அதெல்லாம் நடைமுறையில முறையா நடைபடுத்தப்படுதா அப்படின்னா தெரியல. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாள்ல ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை போன ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அது குறைவாக்கப்பட்டிருக்கு. அதாவது சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அதுக்கு ஒரு விளம்பரம் தந்தாங்க. எப்படி வந்து நீங்க 2021 வந்து இந்த மாதிரி விடியல் ஆட்சி வேணுமா, விடியல் வேணுமா அப்படின்லாம் கேட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு விளம்பரம் தந்தாங்க. அரசு பள்ளி தான் சூப்பர் பள்ளி, மாடல் பள்ளி, அந்த பள்ளி இந்த பள்ளின்னு நிறைய பதாகைகள் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்காக ஒரு மெனக்கெடுதல் இருந்தது. அந்த ஆண்டு வந்து ஒரு சேர்க்கை இருந்தது. ஆனா இந்த ஆண்டு அந்த மாதிரியான எந்த விளம்பரங்களுமே வரல, அதை நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஆனா அதுக்கு பதிலாக 4 ஆண்டு சாதனை விளம்பரங்கள் வந்தது. அதெல்லாம் இதுக்கு பெருசா கை கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்கா அரசு பள்ளியினுடைய சேர்க்கை வந்து டவுன் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் முதல் கட்ட பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். சுபா மேடம், உங்களுடைய நிறைவு கருத்து வைங்க. எஸ் சார். வைங்க சார். இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 73 ஆண்டு கால தமிழக வரலாற்றுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் தான் இருந்தது. ஆனா இவங்க வந்து இந்த 4.5 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு பொருளாதார குழு அமைச்சாங்க, 5 பேர் கொண்ட குழு. அந்த குழு என்ன அதாவது மெட்டீரியல் கொடுத்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் தெரியல. அந்த குழு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த குழு கொடுத்ததன் பேரில் தான் இத்தனை கோடி கடன் இன்க்ரீஸ் ஆச்சா அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் இங்க நின்றுட்டு இருக்கு சார். 2011 இருந்து 2021 வரை சென்ற அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படாத திட்டங்களே இல்லை. அவர் சரியா சொன்ன மாதிரி, வழக்கறிஞர் சரியாக சொன்ன மாதிரி, அம்மா முதுநிலை சுகாதார பரிசோதனை திட்டத்திலிருந்து அம்மா உணவகமாக இருக்கட்டும், அம்மா உப்பாக இருக்கட்டும், அம்மா சிமெண்டாக இருக்கட்டும், ஏன்னா பெண்களுக்கு பெண் கல்விக்கு ஊக்க பரிசாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், ஒரு வீடுன்னு போனா அந்த வீட்டுல வந்து எந்த ஆட்சி நடக்குதுங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வீட்டுல வந்து அரசாங்கத்துடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிங்கிறது அரசாங்கத்துடைய பங்களிப்பா இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலையும், அது ஏழை குடும்பம், குடிசை வீடுல இருந்து மாடி வீடு வரைக்கும் இது 3மே கிடைத்தது. ராமாமிர்த அம்மைய நினைவு நிதியுதவி திட்டமாக இருக்கட்டும், சானிட்டரி பேட்ஸாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகமாக இருக்கட்டும், இல்லைன்னா பாலூட்டும் பெண்களுக்கு தனி அறையாக இருக்கட்டும், பெண் கமாண்டாக்களாக இருக்கட்டும், சுய உதவி குழுக்களுக்கு கையக தொலைபேசி திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்று வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாள் கிட்டத்தட்ட 1 வருஷம் கரெக்டா முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த நாள். ஆனா அம்மா அப்போ ஆட்சியில இருக்கும்போது 2003 அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கள்ளச்சாராயத்தை விட மக்களை அச்சுறுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட். அத ரொம்ப தைரியமா பேன் பண்ணாங்க அம்மா. அதே மாதிரி இன்று வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்க கையில அருவாள் வச்சுட்டு வராங்க, ஸ்கூலுக்குள்ள ஒரு கத்தி சண்டை நடக்குது, அருவா சண்டை நடக்குது. ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்த காலங்கள் போய் மாணவர்கள் ஆசிரியர்களை வெட்டும் காலங்களில் நாம் இருக்கிறோம். ஆனா அம்மா ரொம்ப தைரியமா ஸ்கூலை சுத்தி பக்கத்துல எங்கேயுமே ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து மணல் வாரிய தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அதை ஒரு முறைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து இப்ப செய்வதற்கான திட்டங்கள் ஒன்றுமே இல்லாதனால அந்த திட்டங்கள் எல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணாங்க. அடுத்தது அந்த திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கியூபன்சிங்கிறது நாளாக
அதிகமாகி கொண்டிருக்கு. ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்களா இருக்கும், ஒருவேளை சர்வே வந்து என்டிஏ கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கு, இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் அதுல ஜாயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். அதனால உங்களுக்கு வேற வழியே இல்லாம 10 மாத காலத்தில் ஆட்சியின் நிலைமை என்ன ஆகுமோ என்ற அச்சுறுத்தலை மனதில் வைத்துக் கொண்டு இனிவரும் காலங்கள்ல மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சொன்னது போலவே கரெக்டாக அவசர கோலத்தில் ஒரு திட்டத்தை செயல்படுத்த பாக்குறாங்க. நன்றி. அது ஆனா பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்காங்கிறது தான் தெரியல சார்.